ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தங்க நகைகள் அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்பிஐ வெளியிட்ட 9 புதிய விதிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன விதிமுறைகள்லாம் வெளியாயிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தங்க நகை வங்கிகளில் அடமானம் வைப்போருக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கப்படும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக வழங்கப்படும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா காலத்துக்கு முன்னாடி 80% இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 75% குறைச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த நகையோட மதிப்பு 1 லட்சமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 75,000 ரூபாய்க்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடனாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது ரூல், அடமானம் வைக்கும் நகை தங்களுடையதான் என்பதற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கு ஆதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஆபரண தங்கத்தை நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். நிறுவனமும் ஒரு நகலை வைத்திருக்க வேண்டும். அதாவது நம்ம வங்கியில் அடமானம் வைக்கிறோம் அல்லது நிதி நிறுவனத்திடம் ஃபினான்ஸ் செக்டரில் நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தங்க நகை குறித்து தர சான்றிதழ் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த நகை இந்த வகையான தரம் இருக்குது. அதாவது 18 கேரட்டா அல்லது 22 கேரட்டா 14 கேரட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன விதமான நகை இது எல்லாமே அதுக்கான தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சான்றிதழ். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்க வேண்டும். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த நகைகள் தான், இவ்வளோ கேரட் தங்க நகைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஐந்தாவது பார்த்திங்கன்னா, இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும். இவ்வளோ வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா தங்க நகையை நம்ம வங்கியில் வச்சு அதுக்கான பணம் நம்ம வாங்கிட்டு வருவோம் அடகு வச்சு. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளி நகை இருந்ததுன்னா அதையும் அடமானம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளி நகை ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ தங்கம் வரையிலான மட்டுமே அடமானம் வைக்க முடியும். 1 கிலோ வெள்ளி மட்டும்தான் நீங்கள் அடமானம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடமானம் பெறப்படும் தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும். அதாவது அவங்க 24 கேரட்டே கொடுத்துருந்தாலுமே அந்த நகைக்கு பார்த்திங்கன்னா 22 கேரட் என்ன மதிப்போ அந்த நகையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி நம்ம நகை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம சைன் பண்ணுவோம். அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வங்கியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தேதியில் நீங்கள் திருப்பணும். ஸோ அதெல்லாமே டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தகவல்களுமே கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா, தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் நகைகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 5,000 பணத்தை கடன் வழங்கிய நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் 1 வருடம் ஆயிடுச்சு நீங்கள் நகை அடமானம் வச்சு, ஸோ அந்த நகை அடமானம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் திருப்புறீங்க, ரொக்க பணம் கொண்டு போயிட்டு நீங்கள் திருப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ கூட்டமாக இருக்குது, நாளைக்கு வாங்க நாளானிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நகையை, அதாவது நம்ம திருப்பக்கூடிய நகைக்கு பார்த்திங்கன்னா ஸோ டேட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 1 வாரம் கழிச்சு வாங்க, 4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 7 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, வேலை நாட்களுக்கு 7 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தங்க நகையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வங்கியோ அல்லது அந்த நிதி நிறுவனமோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 பணத்தை கடன் வழங்கிய நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 9 ரூல் தான் பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் பற்றிய இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.